கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான ஆகஸ்ட் மாதம் இது ஒரு விசேஷித்த மாதம்தான். இந்த விசேஷித்த மாதத்தில் 12ஆம் தேதிக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். இந்த திங்கட்கிழமையில் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிங்க. நாம் இப்போ தொடர்ந்து புது சிருஷ்டியை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நீங்கள் புது சிருஷ்டி ஆக வேண்டும் என்பது தானே தேவனுடைய சித்தம். அது தேவ சித்தத்துக்கும் உட்பட்ட வாழ்க்கை தான் புது சிருஷ்டி. நமக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அன்பின் பிரமாணம். அந்த அன்பின் பிரமாணத்தை நம்ம மீறக்கூடாது. நமக்கு ஒரு உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கிறிஸ்துடைய உபதேசம். அது பிதாவினால் வந்த உபதேசம். இந்த உபதேசத்தில் நாம் ஊன்ற கட்டப்பட வேண்டும் என்பதுதான். அதனாலே தான் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசலாய் இருப்பீர்கள் அப்படின்றார். உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீசலாய் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உபதேசம், அப்படியே உபதேசம் பாருங்க. அவர் இந்த கப்பர்நகூம் என்கிற ஒரு ஊரில் தேவாலயத்தில் ஒரு உபதேசத்தை கொண்டு வருகிறார். அதுவரைக்கும் எல்லாரும் உபதேசத்தை பின்பற்றவங்க. ஆனால் அந்த இடத்துல வரும்பொழுது அந்த உபதேசத்தை கேட்டவர்கள் அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன உபதேசம் அப்படின்னா, இந்த கப்பர்நகூம் தேவாலயத்தில் சீசரோடு கூட சேர்ந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உபதேசம் தெரியுமா? உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்கள், மரித்தார்கள். நல்லா கவனிக்கணும். வனாந்தரத்திலே உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்தார்கள், மரித்தார்கள். என்னை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரிப்பதில்லை. நானே ஜீவ அப்பம், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அப்படின்றார். அப்படி சொல்லிட்டு இந்த உபதேசத்தை கொண்டு வரார் பாருங்களேன். என்னுடைய மாம்சத்தை புசித்து, இங்கதான் புது சிருஷ்டிக்குள்ள பழைய சிருஷ்டிக்குள்ள ஒரு வேறுபாடு அங்கே பிரிக்கப்படுகிற கவனிக்க வேண்டும். அவர் சொல்றாரு, நானே மெய்யான போஜனம், நானே என் மாம்சம்தான். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், ஆனால் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்றார். பாருங்க, புது சிருஷ்டிக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய பிரதமான ஒரு காரியம் என்ன கேட்டால், அந்த மாம்சத்தை புசித்து அந்த இரத்தத்தை பானம் பண்ண வேண்டும். எங்க அவருடைய சரீரத்தையா கொடுக்கிறேன்னு சொன்னாரு? என்னுடைய மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுங்க. மாம்சம் எப்படின்னு கேட்டால், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. 14ஆம் வசனம் சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை என்னவா மாறுகிறது? மாம்சமாய் மாறுகிறது. அதான் அவர் சொன்னாரு, நான் வார்த்தையை மாம்சமாக கொடுப்பேன், வார்த்தை இரத்தமாய் கொடுப்பேன் என்கிற ஒரு ஆவிக்குரிய உள்ள அர்த்தத்தை உள்ளே கொண்டு வரும் பொழுது அங்கே மாம்சத்தில் இருந்த அநேக ஜனங்கள் என்ன செய்தார்கள்னா, இது கடினமான உபதேசம், யார் கை கொள்ள முடியும் என்று சொல்லி அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனாங்க. அப்போ திரும்பி பார்த்தா 11 பேர் நிற்கிறாங்க, 12 பேர் நிற்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு சொல்றான், ஆண்டவரை யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனம் இடத்தில் இருக்கிறது அல்லவா? எஸ், அழகா அந்த வார்த்தை எவ்வளவு அழகா கொண்டு வர பாருங்க. நித்திய ஜீவ வசனம் இடத்துல இருக்கிறது. வசனம் இருக்கிற இடத்துல தான் ஜனங்கள் இருப்பாங்க. வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்கதான் மக்கள் கூட்டம் இருக்கும். இயேசு எங்க இருக்கிறதோ அங்கதான் மக்கள் கூட்டம். சோத்திரம். புது சிருஷ்டிக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு புது சிருஷ்டிக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது, தகுதி இருக்கிறது. இதை தகுதி இல்லாத எவன் புசித்தாலும் அவன் வியாதிப்படுவான், பலகீனப்படுவான், மரணத்தை அடைவான் என்கிறதை குறித்து எச்சரிக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்கள்ல அவர் எச்சரிக்கிறார். எச்சரிக்கிற சத்தத்தை கேட்டு
மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. புது சிறுசியாக இருக்க உதவி செய். ஆட்கொள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.